இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. கஷ்டமா, தோல்வியா, மனம் உடைந்து போன நிலையா, இல்ல என்னால இனிமேல் முடியாது னு நினைக்கிற நிலைமையா? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல நடக்காது. சில நேரங்களில் நம்மால் புரியாத விதமாக எல்லாம் தவறாக போகும். அந்த நேரத்தில் தான் நம்ம மனசு பலவீனமாகி இது தான் என் முடிவு னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலேயே ஒரு பெரிய உண்மை இருக்கு. நம்பிக்கை இருக்கும் வரை எந்த கதையும் முடிவடையாது. நம்பிக்கைன்னா என்ன? அது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு முடிவு. எல்லாம் சரியா இருக்கும் போது நம்புறது ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாம் தவறாக போகும் போது கூட, இல்ல இன்னும் நல்லது நடக்கும் னு நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. கண்ணால் எதுவும் தெரியாத நேரத்திலும் மனசுக்குள் ஒரு குரல் சொல்லும், இது கடந்து போகும். அந்த குரலை கேட்டு முன்னாடி போறதுதான் நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம கேட்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன தவறு பண்ணேன்? ஏன் என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கல? இந்த கேள்விகள் எல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயம், பதில் தாமதமாக வரலாம், ஆனா அது கண்டிப்பா வரும். கடவுள் ஒருபோதும் நம்மை மறந்துவிட மாட்டார். நம்மால் பார்க்க முடியாத இடத்தில் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் அவர் இப்போ இல்ல னு சொல்வார், ஏன்னா அவர் சரியான நேரத்தில் கொடுக்கணும் என்பதற்காக. நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாள்ல நடந்ததா? இல்லை. அது மெதுவா, கொஞ்சம் கொஞ்சமா, நம்மால் கவனிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களா தான் நடக்கும். அதுதான் அதிசயம். அதிசயம் அப்படின்னா லைட்னிங் மாதிரி ஒரு பெரிய சம்பவம் மட்டும் இல்ல. அது ஒரு நல்ல மனிதரை சந்திப்பது கூட இருக்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பது கூட இருக்கலாம், அல்லது உங்க மனசுக்குள் ஒரு புதிய தைரியம் வருவது கூட அதிசயம்தான். ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில் யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க தனியாக இருப்பீங்க. பேச யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த லோன்லினஸ் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த நேரத்திலேயே நீங்க கற்றுக்கொள்ளும் ஒன்று நம்பிக்கை. யாரும் இல்லாத இடத்தில் கூட, நான் மட்டும் இல்ல, கடவுள் என்னோட இருக்கார் னு நம்புறது தான் உங்களை உயிரோட வைக்கும். பலர் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த ஸ்டேஜ்ல அவர்கள் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிடுவாங்க. இது போதும், இனிமேல் நான் முயற்சி செய்ய மாட்டேன் னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்திலேயே இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனிருந்தா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸிங் வந்திருக்கும். அதனால தான் சொல்லுறேன், கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முயற்சி பண்ணு. நீங்க நினைக்கலாம், என்னிடம் ஸ்ட்ரெங்த் இல்லை, நான் டயர்ட், நான் முடியாது. அது சரி. நீங்க மனிதன் தான். சோர்வு வருவது தவறில்லை. ஆனா அந்த சோர்விலேயே நீங்க நம்பிக்கையை விடக்கூடாது. ஓய்வு எடுத்துக்கோங்க, ஆனா விட்டுடாதீங்க. ஸ்லோவா போங்க, ஆனா நிறுத்தாதீங்க. ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது, அது இருட்டில் இருக்கும். அது வெளியே எதுவும் பார்க்க முடியாது. ஆனா அந்த விதை நம்பிக்கையோட வளர ஆரம்பிக்குது. அது உடனே மரமாக மாறாது. நாட்கள் ஆகும். மழை, வெயில் எல்லாம் சந்திக்கும். ஆனா அது விட்டுக்கொடுக்காது. ஒரு நாள் அது பெரிய மரமாகி நிற்கும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையும். இப்போ நீங்க இருட்டில் இருக்கலாம், ஆனா அது வளர்ச்சிக்கான ஆரம்பம். நீங்க இன்று எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், உங்க ஸ்டோரி இன்னும் முடிஞ்சிடல. இது ஒரு சாப்டர் மட்டும் தான். இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கிறது. அந்த சாப்டர்ஸ்ல சந்தோஷமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். ஆனால் அந்த சாப்டர் வரணும்னா, நீங்க இப்போ இருக்கும் சாப்டரை கடந்து போகணும், அதுக்கு நம்பிக்கை தான் ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல. இது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், நம்பிக்கை விடாதே. ஏன்னா, உங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்லது நடக்க போகுது. நீங்க இன்னும் உங்க ஃபுல் பொட்டென்ஷியலையே பார்க்கல. நீங்க நினைக்கிறதுக்கு மேல் நீங்க ஸ்ட்ராங்.
இன்று இருந்து ஒரு முடிவு எடுக்குங்க. என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையை விட மாட்டேன். நான் ஸ்லோ ஆனாலும் முன்னாடி போவேன். நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். ஏன்னா நான் நம்புறேன், ஒரு நாள் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அந்த நாள் தூரம் இல்ல, அது வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இன்று நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை வை. பிடிச்சு வை. விடாதே. ஏன்னா இறுதியில் சொல்ல வர்றேன். நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும்.